Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, B.Tech, Biotechnology with specialization in computer science and biology. எனக்கு அடுத்து டைரக்ஷன் வந்து விஜய் சார் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி. தென்காசிப்பட்டினம்னு ஒரு படம், அதில் வந்து சரத்குமார் சார் நெப்போலியன் சார் ஆக்ட் பண்ணாங்க. அந்த படத்தில் என் மேலே ஒரு சின்ன வருத்தம் நெப்போலியன் சாருக்கு. அந்த சவுண்ட் இன்ஜினியர் என்னை ஒரு மாதிரியாக பார்த்தார். யார் சார் நீங்கள் அப்படின்னு கேட்டார். ஏன்னு சார், இவர்கிட்ட யாருமே ஒன்மோர் கேட்க மாட்டாங்க சார். சார் ஆரம்பிச்ச கட்சியுடைய தொண்டர்கள் வந்து அவரை தலைவராக நினைக்கிறாங்க இல்லைங்களா. நாங்கள் அப்போவே தலைவராக ஃபீல் பண்ணிட்டோம். ஒரு தலைவன் சொல்லக்கூடிய வார்த்தை தான் நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன், என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். அவர் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார், ஆனால் திடீர்னு பயங்கர ஹியூமராக பேசுவார். செல்லம் சொல்லி பேசுகிறதெல்லாம் பிரபுதேவா சாரோட தான் இருக்குமா சார், இல்லை நீங்களே பண்ணிட்டீங்களா? இல்லை, நான் பண்ணது. அவர் பிரகாஷ் சார் வந்து எங்களை எல்லாரையும் கூப்பிட்றது செல்லம், வாங்க செல்லம் அப்படின்னு கூப்பிடுவாரு. லேட் பண்ண எங்களை. சினிமா விகட நேர்களுக்கு வணக்கம். நான் மா பாண்டியராஜன். இன்றைக்கி இந்த நேர்காணலில் என் கூட ரைட்டர் வி பிரபாகர் சார் வந்து இணைஞ்சிருக்காங்க. இந்த உரையாடல் வந்து போக்கிரி படத்தை பற்றி தான் இருக்க போகுது. ஏன்னா வந்து ஜூன் 21 போக்கிரி படம் வந்து ரீரிலீஸ் ஆக போகுது. போக்கிரி படம் அப்படின்னோடனே நம்மளுக்கு வந்து அந்த படத்தோட வசனம் தான் வந்து முதல்ல வந்து மைண்டுக்கு வரும். அந்த மாதிரி வந்து பல வசனங்கள், மாஸ் வசனங்கள் எழுதியிருக்காரு பிரபாகர் சார். ஸோ அந்த படத்தை பற்றி, அந்த வசனங்களை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவரோட கெரியர்லேயுமே வந்து அவர் பண்ண படங்களை பற்றி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். போக்கிரின்ற ஒரு தெலுங்கு படத்தை தமிழில் பண்ண போகிறாங்க. இந்த படத்துக்கு உங்களை வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னா யார் மூலியமாக உங்களுக்கு இந்த படத்துக்கு அப்ரோச் வந்தது? எப்படி நீங்கள் படத்துக்குள்ளே போனீங்க சார்? பிரபுதேவா சார் தான். எனக்கும் பிரபுதேவா சாருக்கும் தெலுங்குல நாயுடம்மான்னு ஒரு படம் பண்ணும்போது ஒரு நட்பு, அன்பு கிடைச்சிது. சார் தான் முதல்ல கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து தமிழில் பண்ண போகிறோம் பிரபாகர், நீங்கள் டைலாக்ஸ் எழுதுங்க. ஸோ பிரபுதேவா சார் வந்து இந்த படத்தை கமிட் பண்ணதுக்கப்புறம் தெலுங்குலேருந்து இந்த படம் தமிழுக்கு மாற்ற போகிறோன்னும் போது முக்கியமான சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சார்? என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து அவர் ரொம்ப கவனமாக இருந்தார் அங்கேருந்து இங்கே தமிழுக்கு மாற்றும் போது? நீங்கள் தெலுங்கு படம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆக்ஷன் பேக்டு மூவியாக இருக்கும். பயங்கர ஆக்ஷன் ஓரியன்ட் படமாக இருக்கும். ஆக்சுவலாக பூரி ஜெகநாத் சாருடைய படங்கள் அப்படி இருக்கும். ஆக்ஷன் மாஸ்டர் பெப்சி விஜயன் சார் அப்படின்னும் போது ஒரு காம்பினேஷன். தெலுங்கு ஆடியன்ஸுக்கான ஒரு ஆக்ஷன் பேக்டு படமாக இருக்கும். ஆனால் அதே படத்தை தமிழில் பண்ணும்போது ஆக்ஷன் வித் 100% என்டர்டெயின்மெண்ட் மூவியாக ஃபேமிலிஸ்லாம் நிறைய வந்து பார்க்கணும் அப்படின்றது தான் பிரபுதேவா சாருடைய ஒரு ஐடியா. அதை தான் அவர் முதல்ல சொன்னார். நம்ம வந்து இந்த படம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் படமாக பண்ணணும், ஆக்ஷன் இருக்கணும். விஜய் சார் வந்து ஒரு பெரிய ஸ்டார், அவர் பண்ணும்போது கண்டிப்பாக ஆக்ஷன் ரசிகர்கள் எதிர்பார்ப்பாங்க. அதோடு சேர்ந்து முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் படத்தில் இருக்கணுமோ அதெல்லாம் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் நம்ம பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார். அப்போ எங்களையும் வந்து அவர் வந்து அந்த அளவுக்கு அதில் ஒரு இன்வால்மெண்ட்டு, ஒரு ஃப்ரீடம்லாம் கொடுத்ததுனால எனக்கெல்லாம், நான் சின்னதாக ஏதோ எழுதி கொண்டு போய் கொடுத்தா கூட பயங்கரமாக ரசிப்பார். பிரபாகர் அசத்துற அப்படின்வார். நீங்கள் சினிமாவில் வந்து ஒரு செட்டு போடணுன்னா செலவாகும், ஒரு ஆக்ஷன் போர்ஷன் எடுக்கணும்னா செலவாகும், ஒரு சிஜி ஒர்க் பண்ணால் ஃப்ரேம் பை ஃப்ரேம் செலவாகும். செலவே இல்லாமல் ஆடியன்ஸ்கிட்ட கைத்தட்டல் வாங்கிறது டைலாக்ஸ் தான். இன்றைக்கி இல்லை, அது எப்போ கலைஞருக்கு முன்னால் இளங்கோவன் காலத்திலேருந்தே அந்த டைலாக்ஸ்க்கு அதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கு அந்த இருக்கிற நடிகர்களே போதும், தனியாக யாருக்கு ஆல்ஷீட்டும் வாங்க தேவையில்லை. அப்படி இருக்கும்போது ஸோ இந்த படத்தில் நாம் வந்து குறைந்தபட்சம் ஒரு 40-50 இடத்துல நம்ம கிளாப்ஸ் வாங்கிடணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணேன். 4-5 மாஸ் டைலாக் வந்து டக்கு டக்குன்னு நம்ம மண்டையில் வந்துடுது. பட் இருந்தாலும் சரி, இப்போ உங்களை இன்டர்வியூ பண்ண போகிறதுக்காக ஒரு படத்தை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சன்னெக்ஸில் பார்க்கும்போது 2.5 மணி நேரம் படத்தை 4 மணி நேரம் பார்த்தேன். ஏன்னா பாஸ் பண்ணி எது கேட்கலாம் நோட் பண்ணி அத்தனை நோட் பண்ணும்போதே அவ்வளோ வந்துருச்சு. ஸோ நானும் அதை ஒவ்வொரு டைலாக்காக சொல்கிறேன். நீங்கள் அதை எழுதின மொமெண்ட்டை பற்றி அப்படி ஏதாவது இன்சிடென்ட் இருந்தால் சொல்லுங்கள், அப்படின்னா அந்த டைலாக் ரெஸ்பான்ஸ். எனக்கு இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு 16 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படத்துடைய டைலாக்ஸை திருப்பி உங்களை மாதிரி ஒரு யங்ஸ்டர், இன்னொரு தலைமுறை, அதை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு என்னை கூப்பிட்டு நீங்கள் அதை உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லும்போது என்னுடைய
என்னுடைய இந்த ஒரு எழுத்தாளர் இயக்குனர்ன்ற ஒரு இடத்துக்கு நான் வர்றதுக்கு காரணமாக இருந்த என்னுடைய குரு டைரக்டர் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் அவங்கள ஆரம்பித்து நான் ஒர்க் பண்ண எல்லா ரைட்டர்ஸுக்கும் இந்த நேரத்தில் நான் வந்து என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய நோட் பண்ணேன். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது மட்டும் இப்போ எடுத்து வச்சிருக்கேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்தோடனே விஜய் சாரோட என்ட்ரி முடிச்சதுக்கு அப்புறமே வந்து டைலாக் பேசிட்டு இந்த பொங்கல் நமக்கு சூப்பர் கலெக்ஷன்மா அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா படமும் பொங்கல் ரிலீஸ் தான். ஏன்னா வந்து அதுக்கு படம் இந்த கலெக்ஷன் தான் வருங்கிறது எப்படி நீங்கள் முன்னாடியே எழுதுறீங்க? அதுதான் நீங்கள் என்னென்னா இது ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. இந்த படம் வந்து இந்த டைலாக்ஸ் எழுதுனது வந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இருக்குது. இது வந்து பிரசாத் ஸ்டுடியோவில் ஆக்ஷன் போர்ஷன் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த டைமில் மேபி ஜூலை ஆர் ஆகஸ்ட் பொங்கல் ரிலீஸ் முடிவு பண்ணிட்டீங்க. அதுதான், அது ஜூலை ஆகஸ்டில் இந்த ஷூட் நடந்துட்டுருக்கு. அப்போது நிறைய அதில் சிஜி ஒர்க் எல்லாமே இருக்குது படத்தில். பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆகுமான்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருந்தது. ஏன்னா அது எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு அது வந்து பண்ணும்போது ஆகுமா அப்படின்னு. ஸோ எடிட்டர் கோலா பாஸ்கர் சார் தான் அந்த படம். அவர் வந்து பயங்கர கான்ஃபிடெண்ட்டாக இருந்தார் கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லி. அவர் இப்போ இல்லை, பட் அவருடைய மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க் வந்து அந்த சரியாக பொங்கலுக்கு வந்ததுக்கு ஒரு பெரிய காரணம். அப்போது நான் வந்து இந்த டைலாக் டேய் இன்னைக்கு போகி ஊருக்கு இல்லைடா உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொங்கல் நமக்கு சூப்பர் கலெக்ஷன்மா அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்கும்போது அப்போ உறுதியாக நான் மனசில் ஒரு தீர்மானம் பண்ணிக்கிட்டேன், இது பொங்கல் ரிலீஸ். நானும் ஒரு பார்ட் இல்லைங்களா அந்த படத்தில், ஒன்றாவது பார்ட் நான் அந்த படத்தை. அப்படி இருக்கும்போது எனக்கு நான் முதல்ல என்ன நம்பணும், எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் வரணும் அப்படின்ற அடிப்படையில் எழுதினேன். அப்போ கூட நான் பேர் சொல்ல விரும்பலை. ஒரு 2 பேர் வந்து எங்கிட்ட கேட்டாங்க, என்ன இவ்வளோ தைரியமாக நீங்கள் வந்து எழுதுறீங்க, அப்புறம் பிறகு டப்பிங்கில் மாற்றிங்கன்னு. டப்பிங்கில் மாற்றவே மாட்டேன், படம் பொங்கல் ரிலீஸ் கன்ஃபார்ம் அப்படின்னு சொன்னோம். பொங்கல் ரிலீஸ் ஆச்சு. அந்த சூப்பர் கலெக்ஷன் அதுதான் தெரிஞ்ச விஷயம் தானே அப்படிங்கிறீங்களா? அது ஒரு ஃபன்னுக்காக எழுதுனது அது. ஏன்னா அவர் வந்து ப்ரொஃபஷனல் பணம் வாங்கிக்கிட்டு அடிக்கிறவர் தானே, அந்த கலெக்ஷனாக வரும். ஆனால் பிறகு உங்களுக்கு படத்தில் வந்து நிஜமான கலெக்ஷனே அது வந்து பெரிய லெவல் போயிடுச்சு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு விஜய் சாருடைய படங்களில் மிகப்பெரிய கலெக்ட் பண்ண ஒன் ஆஃப் த பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த படங்களுக்கு. ஆமாம்மா, அது டிபெண்ட்ஸ் அப்பான் த பட்ஜெட், டிபெண்ட்ஸ் அப்பான் த ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் போக்கிரி வந்து மிகப்பெரிய கலெக்ஷன் படம். அதே மாதிரி என்னை பார்த்து தமிழ்நாட்டில் இந்த கேள்வி கேட்குற முதல் நீ தான் அப்படின்னு சொல்லுவாரு. அது சரியான ஹிட். நிறைய ஆக்சுவலாக இந்த படத்தை கலாய்க்கிறதுக்கு கூட அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இந்த டைலாக் வந்து அப்போ நிறைய பேர் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. என்ன பார்த்து சார் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் சார். நான் வந்து சமீபத்தில் சில நாவல்களுக்கு தேர்வு பண்ணுற நடுவராக என்னை நியமிச்சிருந்தாங்க. நான் வந்து எங்கிட்ட ஒரு 15 நாவலை கொடுத்து 1 வாரத்தில் இதை வந்து நீங்கள் தேர்வு பண்ணி முதல் பரிசு 2ஆம் பரிசுலாம் சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து ஒரு 7 நாள் தூங்கவே இல்லை. நான் வந்து ஒரு இந்த நம்ம ஆரம்ப காலத்தில் புத்தகங்கள்லாம் படிப்போம் இல்லைங்களா, ஒரு வாசகன், ஒரு ரீடர், அப்படி மாறிடுவேன். அதே மாதிரி இந்த போக்கிரி படம் எழுதும்போது நான் விஜய் சாருடைய ரசிகனாக மாறிட்டேன். ஓகே, நான் முழுக்க அவரை ரசிக்கிறேன். என் ஃப்ரேமில் நான் ஃபீல் பண்ணும்போது, நான் எழுதும்போது எனக்கு யாருமே தெரிய மாட்டாங்க. அவர் மட்டும்தான் இருப்பார், அவர் மட்டும்தான் பேசுவார். மற்ற கேரக்டர்ஸ்லாம் வரும், எல்லாம் பேசும். பட் இருந்தாலும் அவர்கிட்ட யாரா இங்கே தமிழ்னு கேட்டோடனே அவன் வந்து என்னை பார்த்து கேள்வி கேட்குற முதல்ல தமிழ்நாட்டில் நீ தான் அப்படின்னு சொல்கிறார் இல்லைங்களா. ஸோ அது வந்து எப்போவுமே 2 விஷயம் இருக்குது சார். அதாவது வந்து அந்நியன் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த படம் கிளைமேக்ஸில் விக்ரம் சார் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக பெர்ஃபார்ம் பண்ணுவார், ஆக்ட் பண்ணுவார். அப்போ பிரகாஷ் ராஜ் அப்படியே மிரண்டு போய் டே யாரா நீ யாரா, டேய் நான் தான் பெரிய நடிகன் நினைச்சிருந்தேன், என்னோட பெரிய நடிகனாக இருக்கேடான்னு. அது பர்சனல் டைலாக். அது மாதிரி இது விஜய் சாருடைய பர்சனல் டைலாக். அப்போ அதுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து டாய் என் தலைவனை பார்த்தா நீ கேட்டான்னுவான். இதெல்லாம் சீடு சார், ஒரு விதைகள். அந்த விதை தான் இன்னைக்கு ஆலமரமாக மாறி இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம வந்து அவர் இன்னைக்கு வந்து அவருடைய இன்னைக்கு சார் ஆரம்பிச்ச கட்சியுடைய தொண்டர்கள் வந்து அவரை தலைவராக நினைக்கிறாங்க இல்லைங்களா. நாங்கள் அப்போவே தலைவராக ஃபீல் பண்ணிட்டோம். பிகாஸ் நான் பிறகு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு தலைவன் சொல்லக்கூடிய வார்த்தை தான் நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்,
என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். அதில் ஒரு மைன்யூட் டிஃப்ரெண்ட் இருக்கும். அந்த டைலாக் படத்தில் 4 இடத்துல வருது. 4மே வேற வேற ஒரு எமோஷனில் வரும். ஒன்று காமெடியாக வரும், ஒன்று ஹீரோயின்ட்ட பேசுகிறோம், எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசி கிளைமேக்ஸில் ஒரு கோவத்தில் ஒன்று சொல்லுவாருன்னு 4 இடங்களில் கரெக்டான இடங்களில் ப்ளேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த டைலாக் தான் இப்போ உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இப்போ 21ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது. போஸ்டரில் பார்த்தீங்கன்னா இந்த டைலாக் தான் போட்டிருக்காங்க, ஒரு வாட்டி முடிவு பண்ண பேச்சு நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு. விஜயோட எல்லா சாரே அவருடைய ஒரு பேட்டியில் விஜய் சாரே அவருடைய அரசியல் என்ட்ரி பற்றி கேட்கும்போது, இன்னிலேருந்து ஒரு 5 வருஷம் முன்னாடி அவர் நான் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவேன், அதுக்காக என்னை தயார்படுத்திட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த கட்டிங்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காரு, நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு. அவர் ரொம்ப பர்சனலான டைலாக் எடுத்துக்கிட்டார். ஆமாம், காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ அது விஷயமா கேட்கும்போது ஆக்சுவலாக அவர் கூலிப்படையை சார். முதல்ல அந்த டைலாகுடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு தடவை கமிட் ஆகிட்டா என் பேச்சை நான் கேட்க மாட்டேன். அப்போ கமிட் ஆகிறவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு ஆள், தேர்ட் பர்சன். அவனுக்கு நீங்கள் பணம் கொடுத்தாலோ என்ன கொடுத்தாலோ வாங்க கூலிக்கு வேலை செய்வான்ற மாதிரி. இது அப்படி இல்லை. நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா டிசைட் பண்ணிட்டா. டிசைடிங் யார் பண்ணுவாங்க? ஒன்லி லீடர். டிசைட் பண்ணுற இடத்துல யார் இருப்பாங்க? ஒரு லீடராக இருக்கவங்க தான் பண்ணுவாங்க. பிரசிடென்ட், லீடர் அப்படின்றவங்க தான். அப்போது அந்த சின்ன மைன்யூட் சேஞ்ச் இருக்கும். நான் ஒரு தடவை கமிட் ஆகிட்டா கிடையாது, நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா, ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். ஸோ அன்றைக்கே நாங்கள் அவரை லீடராக ஃபீல் பண்ணிட்டோம். அவ்வளோதான், சிம்பிள். நமக்கு வந்து அந்த ஒரு இடத்துல அவரை வச்சு நம்ம பார்த்தாச்சு, அதுதான். இந்த பஞ்ச் டைலாகோட டோன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி. அதோட அப்படியே நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்சு நானே கேட்க இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது இருக்க தான் செய்யும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னால் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ரஜினி சார். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஷேடு வரத்தான் செய்யும். அதை நம்ம தவிர்க்க முடியாது. ஒரு கார்னரில் வந்து அது எங்கோ வந்து விழுந்திருக்கும், அது இங்கே பிரதிபலிச்சிருக்கோம். யார் பிரதிபலிக்கும்? நீங்கள் ஒரு கண்ணாடி வைக்கிறீங்க, சிங்கம் தான் பிரதிபலிக்கும். அப்போ நீங்கள் ஒரு கண்ணாடியில் வச்சு ஒரு சிங்கத்தை பார்க்கச்சுன்னா சிங்கத்துடைய முகம் தான் தெரியும், சிங்கம் தான் பிரதிபலிக்கும். அந்த மாதிரி முன்னாள் சூப்பர் ஸ்டார், அப்போ இன்றைக்கும் சூப்பர் ஸ்டார் யார்? அவரே இப்போ ரஜினி சார்னும் போது நீங்கள் அது ஏதோ ஒரு தாட் வைஸ் அங்கே வந்து விழுந்திருக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. யார் அடித்தா பொறி கலங்கி பூமி எதாவது உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ், நான் தான் தமிழ். ஸோ அந்த வசனம் சார், அதுதான் சார். இது எல்லாமே இப்போ அந்த சீனில் நடித்தவர் நந்தான்னு ஒருத்தர் பேர், அவர் அடி வாங்குறவர். அவர் வந்து நார்த் மெட்ராஸில் ஒரு தாதா, ரியலாக அந்த ஏரியாவில், ஆனால் குழந்த மாதிரி பழகுவார். இப்போ அவர் வந்து ஒரு பெரிய ஒரு அசோசியேஷனுக்கு லீடராக இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து அங்கே பேசுகிறாப்புல. ஸோ இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் அடிக்கிறார். அடித்தா ஒருத்தனுடைய அடியினுடைய அந்த வெயிட் எப்படி இருக்கும் அதை நீங்கள் விஷுவலி ஃபீல் பண்ணிங்கன்னா, ஃப்ரேமை டிஸ்ட்ராக்ட் பண்ணி காமிப்பாங்க அப்படியே. பூமியெல்லாம் அதிர்ற மாதிரி ஃபீல் பண்ண. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சம்டைம்ஸு சினிமாவுக்கு வசனம் எழுதும்போது கொஞ்சம் விஷுவலாகவும் ஃபீல் பண்ணணும். அது ஒரு விஷுவல் டச்சினுடைய ஃபீல் தான். யார் அடித்தா பொறி கலங்கி பூமி அதிர்றது உடம்புல தெரியுதோ அவன் தான்டா தமிழ் அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய அந்த பவர் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு அடி, அந்த ஒரு அடியுடைய வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்றது. இதுக்கு காரணம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னுடைய குரு வந்து மலையாள ரைட்டர் SN சாமி சார்னு. எனக்கு நிறைய குருக்களோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் அவரையும் நான் ஒரு மானசீக குருவாக ஏற்றுட்டு அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ அவர் CBI டைரி குரூப்னு பார்ட் 3 ஒரு படம் எழுதியிருக்காரு. நான் அவர்கிட்ட கேட்டேன் ஒரு முறை, சார் இந்த படத்தில் மம்முட்டி சாருக்கு ஃபைட்டே இல்லையான்னு கேட்டேன். இருக்கே அப்படின்னாரு. எப்போன்னு கேட்டேன். செகண்ட் ஹாஃபில் ஒருத்தனை ஒரு அறை விடுறானே, அது ஃபைட்டா சார்ட்டேன். அப்போ அவர் சொன்னார், டேய் உண்மையான பலம் இருக்கவன் ஒரு அடி அடித்தா போதும், அந்த ஒரு அடி வந்து 100 அடிக்கு சமம் அப்படின்னு ஒரு முறை என்கிட்ட பேசும்போது சார் அது உள்ளே விழுந்துடும். அந்த ஒரு அடியே போதும். ஒரு அடி வந்து யார் அடித்தா பொறி கலங்கி உடம்புல தெரியுதோ அவன் தாண்டா தமிழ் அப்படின்னு சொன்னான். அவ்வளோதான். இல்லை சார், எல்லாமே உங்களுக்கு அது 2 விஷயம் இருக்குது சார். நீங்கள் வந்து வாழ்க்கையில் பின்பற்றுவது பிரதிபலிப்பதுன்னு சொல்லுவாங்க, ரிஃப்ளெக்ஷன்.
ஃபாலோயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் வந்து பின்பற்றலாம், அதை வந்து அது தவறே கிடையாது. யார் வேணால் எடுத்துகிட்டு யார் வேணா பிரதிபலிப்பாக இருக்கக்கூடாது, ஷேடோவாக இருக்கக்கூடாது. நம்ம அப்படி இல்லை. நமக்கு எங்கேருந்து ஏதோ ஒரு தாட், பறவையை பார்த்தான் விமானம் படைத்தான், ஏதோ ஒன்று எங்கேருந்தோ வரும், அது இன்னொரு இடத்துல ரீப்ரொடக்ஷன் ஆகி இந்த பக்கம் வரும், அவ்வளோதான். அதே மாதிரி ஔவையாரை வந்து உளவையான்னு சொல்கிற மாதிரி கௌரியை வந்து கிளறி அப்படின்னு சொல்கிற அந்த இதையுமே நீங்கள் படத்தில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ஐடியா எப்படி சார் பிடிச்சிங்க? நான் விக்ரமன் சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், டைரக்டர் விக்ரமன் சார்கிட்ட. விக்ரமன் சார் அந்த மாதிரி நிறைய பேசுவாங்க. உங்களுக்கு புது வசந்தத்திலே இருக்கும். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்திலே இருக்கும் இதோடைய ஒரு ஷேடோ இருக்கு. ஏன்னா அது வந்து ஒரு பாதிப்பு தான். அது நான் நிறைய ஊர் ட்ராவல் பண்ணியிருக்கேன் விக்ரமன் சாரோட. அவர் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார், ஆனால் திடீர்னு பயங்கர ஹியூமராக பேசுவார். ஃபார் த எக்ஸாம்பிள், நாங்கள் ஒரு ஊருக்கு கிராஸ் பண்ணி வரோம், ஒரு கட்சி மீட்டிங் நடக்குது. மேடையில் 100 பேர் 50 பேர் உட்காந்துருக்காங்க, கீழே 15 பேர் உட்காந்துருக்கா. அதுக்கு ஒரு 25 போலீஸ் காவல் இருக்குது. வண்டி பிளாக் ஆகிடுச்சு. உடனே விக்ரமன் சார் சொன்னார், இது ஏதோ ஹோட்டலில் ரூம் போட்டு பேசியிருக்கலாமே, எதுக்கு ரோட்டில் மீட்டிங் போட்டுட்ருக்காரு. அவர் அந்த மாதிரி திடீர்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர்கிட்ட வருவார், சார் நான் நடிக்கணும் சார் அப்படின்னு கேட்பேன். நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக நடிச்சுட்டு தானே இருக்கீங்க அப்படின்வார். ஸோ அந்த ஒரு ஃபன்னு தான், ஒரு யாரையும் புண்படுத்துறதில்ல. அந்த மாதிரி அவர்கிட்ட ஒர்க் பண்ண ஒரு ஷேடோ அதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நெப்போலியன் சாரோட அந்த ப்ரெஸ் மீட் சீன், அது ஃபுல்லாமே வேறு லெவலில் இருக்கும். அவர் வந்து மீடியாவை வந்து நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, லாரி டமால் டிரைவர் போனால் என்னென்னமோ அந்த இதில் ஃபுல்லாமே கலகலப்பாக நிறைய விஷயங்கள் பேசுவார். அதே மாதிரி ஒவ்வொரு போலீஸும் யூனிஃபார்ம் போட்ட குடிமகன், ஒவ்வொரு குடிமகனும் யூனிஃபார்ம் போடாத போலீஸ் அப்படின்னுவார். அந்த டைலாக் ரொம்ப அதுதான் சார். அது என்னென்னா வந்து ஆக்சுவலாக தென்காசிப்பட்டினம்னு ஒரு படம், அதில் வந்து சரத்குமார் சார் நெப்போலியன் சார் ஆக்ட் பண்ணாங்க. அந்த படத்தில் என் மேலே ஒரு சின்ன வருத்தம் நெப்போலியன் சாருக்கு. அதுக்கு வேற ஒரு காரணம், சின்னதான ஒரு காரணம். யாரோ அவர்கிட்ட போய் சொல்லிட்டேன், உங்களுக்கு போய் வேற ஒருத்தரை சஜஸ்ட் பண்ணார் பிரபாகர்னு. அவருக்கு வருத்தம். அந்த வருத்தத்தை ஒரு முறை என்கிட்ட டப்பிங்லாம் சொல்லியிருக்காரு. எனக்கு பிடிக்காது இல்லை சார், அப்படிலாம் இல்லை சார், எனக்கு ரொம்ப பாரதிராஜா சார் அறிமுகம் பண்ண படத்துலேருந்து அவர் எனக்கு பிடிக்கும். அது சின்னது தான், அதை விளையாட்டாக கேட்டுக்கிட்டே இருப்பார். இந்த படத்தில் அவர் நடிக்கிறார். இந்த பர்டிகுலர் சீனுக்கு அவர் என்ன சொல்லிட்டாரு, அவர் என்னடா ஏற்கனவே பிரபாகர் நம்மளை வந்து அந்த படத்தில் வேறு யாரையோ சஜஸ்ட் பண்ணார் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தது அவருக்கு ஞாபகத்தில் இருக்குது. அவர் இப்போ என்ன சொல்கிறாரு, டைரக்டரை கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்கார், நான் அந்த டைலாக்ஸ் எல்லாம் முன்னாடி கேட்கணும், அதுக்காகவும் இருக்கலாம், ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கலாம். சரின்னு சொன்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லி டைலாக்ஸ் இது டைரக்டர் பிரபுதேவா சார்கிட்ட படித்தோடனே அவர் நைஸ் குட்ஸ், நீங்கள் போய் ப்ரொசீட் பண்ணிங்க, நெப்போலியன் சார்கிட்ட ஒரு தடவை படிச்சிருங்கன்ட்டார். நைட்டு ஒரு 9:30 மணி சார், ஒரு 10 மணி நான் வந்து புறப்பட்டு நெப்போலியன் சார் வீட்டுக்கு நானும் அசோசியேட் டைரக்டர் போகிறோம். அங்கே போனால் அவர் வீட்டுக்கு போகும்போது அப்போ வண்டியெலாம் இல்லை, எல்லாம் கார்லாம் போயிடுச்சு, எதுவும் வண்டி இல்லை. சரி பரவாயில்ல ஆட்டோவில் போயிடலான்னு சொல்லிட்டு போனோம். சரியான மழைன்னா பிச்சு உதறுது. உண்மையிலே கேட்டால் நான் ஃபுல்லாக என் ட்ரெஸ்லாம் நனைஞ்சிருச்சு. ஆனால் பாலித்தீன் கவரில் அந்த சீன் பேப்பர் மொத்தம் சுற்றி கையில் வச்சுருக்கேன் நான். என் கூட அசோசியேட் டைரக்டர் முக்கிலும் வந்திருக்காரு. நாங்கள் போய் உட்கார்றோம். உட்கார்ந்தா நெப்போலியன் சார்கிட்ட போய் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சார் எம்பியாக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். உடனே அவர் வந்து அங்கேருந்து சரி அவங்களுக்கு உடனே டீ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. டீ சாப்பிட்ட உடனே மேலே கூப்பிட்டா நானும் இப்படி அந்த இதில் உடம்புலாம் கொஞ்சம் நடுங்கிக்கிட்டு தான் இருக்குது. அந்த டீ கொஞ்சம் காப்பாற்றுச்சு. அப்புறம் போய் சாப்பிட்டுட்டு மேலே வாங்க பிரபாகர் அப்படின்னு அவருக்கு உள்ளுக்குள்ளே அது இருக்குது. இன்னும் எங்காவது இவன் வந்து நம்ம மேலே அவ்வளோ ஒரு ஈடுபாடு இல்லாத ஆளாச்சே அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று இருந்திருக்கு அவர் மனசில். ஓகே பிரபாகர், நான் கொஞ்சம் முன்னாடி கேட்டுக்கிட்டா நல்லாயிருக்கும், அதுக்கு தான் வர. ரொம்ப ரொம்ப நெப்போலியன் சார் மாதிரி ஒரு பண்புள்ளவர், அவரை மாதிரி ஒரு மனிதரை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஒரு மத்திய அமைச்சரெல்லாம் இருந்தவர், உண்மையிலே கிரேட். ஆனால் இப்போ கூட நம்ம ஏதாவது ஒரு வாழ்த்து போட்டால் அவர் பதில் போடுவார். அந்த மாதிரி அவர் ரீசெண்டாக அவரோட இன்டர்வியூலாம் பார்க்கும்போது அவரோட ஞாபக சக்தி அப்படி இருக்குது சார். அதனால தான் அவர் மறக்காமல் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் நான். ஆமாம், கரெக்டாக இருக்கும். அப்போ உடனே எனக்கும் மனசில் இருக்குது உள்ள, நம்ம என்னடா இது, அவரை நம்ம வந்து அவர் மனசில் ஏதாவது சின்ன கரை இருந்தால் சரி பண்ணிடணும். ஒரு எரசரை எடுத்துகிட்டு தான் போகிறேன் நான். போயிட்டு உட்காந்து அந்த சீன் படித்தேன் நான்.
நான் அந்த சீன் ஒரு 5 தடவை எழுதினேன் சார். திருப்பி எழுதி செல்ஃப் எடிட் பண்ணி அப்புறம் தான் டைரக்டர் சட்டை படித்தேன். அதுக்கப்புறம் நான் அவர் படித்த உடனே அவர் அப்படியே கேட்டார், இன்னும் ஒரு தடவை படிங்கன்னாரு. இன்னொரு தடவை படித்தேன், கை கொடுத்தாரு, சூப்பர், அசத்திட்டீங்க, ரொம்ப நல்லாயிருக்கு, அதுக்கு பிச்சு எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வாங்கிக்கிட்டு போகும்போது நான் ஆட்டோவில் போனேன். வரும்போது அவருடைய கவர்மெண்ட் கார் இருக்கு இல்லைங்களா, அவர் அதில் வந்து சொல்லி பிரபாகர் சார் வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வாங்க சார். அதுக்கப்புறம் வந்தது. நெக்ஸ்ட் டே போகும்போது பிரபுதேவா சார் சொன்னார், பிரபாகர் இந்த சீன் ரொம்ப நல்லாயிருக்கு, இது எடுத்து முடிகிற வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே போகக்கூடாது, என் பக்கத்துலேயே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், நான் கூடவே இருந்தேன். நான் எல்லா ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு 99% நான் இருந்தேன். ஏதோ 1-2 சாங்கும் போக முடியல தவிர மற்றபடி இருந்திருக்கும். அந்த சீன் வந்து பியூட்டிஃபுல்லாக கொரியோகிராஃப் பண்ணார் பிரபுதேவா சார். ஆங்கிள்ஸு, நீரவ் ஷா கேமராமேன், அவர் தூமெல்லாம் பண்ணியிருக்காரு இல்லைங்களா. அப்புறம் இன்றைக்கி ஒரு பெரிய லெவலில் பெரிய ஹைட்டில் இருக்க வைக்கும். அவருடைய ஒர்க் எல்லாமே வந்து அந்த படத்துக்கு எல்லா டெக்னீஷியன்ஸ் அமைஞ்சுது. ஆர்ட் டைரக்டர் கதிர் சார், பிரபுதேவா சார், அது மாதிரி எல்லாருமே, மணிஷ் சர்மா சார், பெப்சி விஜயன் மாஸ்டர். மணிஷ் சர்மா சார்லாம் வந்து மியூசிக் டைரக்டரு. வசந்த முல்லை போலே அசைந்து ஆடும் பெண் புறாவே பாட்டு வந்து ஆக்சுவலி ரீடூப் சாங். அது பழைய படம், சிவாஜி கணேசன் சார் படத்து பாட்டு. அதுக்கே அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு 4 தடவையோ 5 தடவையோ டியூன் போட்டார். 5வது தடவை தான் அதை பிரபுதேவா சார் ஃபைனல் பண்ணார். அது இங்கே ஃபைனல் பண்ணல, சென்னை, ஹைதராபாத், திரும்பி சென்னை, திரும்பி ஹைதராபாத்தில் தான் ஃபைனல் ஆச்சு அது. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாமே டெக்னீஷியன்ஸு ஒரு படத்துக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஒரு நம்பிக்கையோடு ஒர்க் பண்ணாலும் அந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும் சார். அதுக்கு ஒரு உதாரணம் போக்கிரி, நிறைய உதாரணங்கள் இருக்குது, நிறைய படம். அதே மாதிரி பிரஸ் மீட் சீன் முடியும் போது சட்டம் தன் கடமையை செய்யும், அது என் பர்சனல் டைலாக் சார். முடிச்சிருப்பாரு. அது பர்சனல் டைலாக். அது பிகாஸ் எனக்கு கலைஞர் ரொம்ப பிடிக்கும். கலைஞர் வந்து அவங்க முதலமைச்சராக இருக்கும்போது எந்த விஷயம் சொன்னாலும் அவர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்போது சட்டம் தன் கடமையை செய்யும்னு சொல்லுவார். அதை நான் சொல்லியே நெப்போலியன் சார்ட்ட சொன்னேன். அதுக்கு பியூட்டிஃபுல்லாக பின்னாடி ஒரு அந்த நேஷனல் ஃப்ளாகோட ஒரு ஷாட் வச்சுருப்பார் பிரபுதேவா சார். சரி, ஏன்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு ஆர்வ கோளாறில் ஒரு ரைட்டரை எழுதி எடுத்துகிட்டு வந்திருக்கா, அதை நம்ம வந்து அப்படிலாம் இல்லை. அவர் அதை வந்து இன்னும் அழகுபடுத்தி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது, நீங்கள் சொன்னீங்கல்ல எத்தனையோ தடவை வந்து போக்கிரி படத்தை தொலைக்காட்சிகளில் போடும்போது வீட்டில் பார்த்துருப்பாங்க, நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது தனி. ஸ்க்ரீனில் பார்க்குறது அது ஒரு வியூ. அது என்னன்னு கேட்டால், வீட்டில் இப்போ நீங்கள் உங்கள் வீட்லேயும் முருகன் படம்லாம் இருக்கும், உங்கள் வீட்லேயும் இப்போ பெருமாள் படம் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு தடவை திருப்பதிக்கு போய் கோயிலில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த உங்களை அறியாமல் உங்களுக்கு ஒரு இது ஏற்படுது இல்லைங்களா. இது எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் ஒரு தாஜ்மஹாலை ஃபோட்டோவில் பார்த்துட்டு நேரடியாக தாஜ்மஹாலை பார்க்கும்போது ஒரு ஃபீல் வரும்ல, அதுதான் ஸ்க்ரீனுடைய எஃபெக்ட். அந்த எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் வந்து அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். அது மட்டும் இல்லை, நல்ல வேறு இது கேட்டிங்க, ஒரு விஜய் சார் டப்பிங் முடிஞ்சோடனே அந்த சீனை பார்த்தாரு, ஃபுல் சீனு. ஏன்னா விஜய் சார் கடைசியாக பேசுனாங்க, எல்லாம் பேசி முடிஞ்ச அப்புறம் அந்த சீன் பார்த்துட்டு என்கிட்ட கூட சொன்னார், அண்ணே இந்த படத்திலே சூப்பர் சீன் இதுதானே அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு டைரக்டருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டார். அதனால் வந்து அவருக்கு பிடிச்ச சீன் அது. பஞ்ச்டைலில் கூட மாடுலேஷன்லாம் இருக்குல்ல சார், ஒவ்வொன்று இப்போ வந்து கன்று என்ன தான் பொண்ணு என்ன தான் அது ஒரு டோனில் இருக்கும், நீ அடித்தா பீஸு நான் அடித்தா மாசம் அது ஒரு டோனில் இருக்கும். அதே இப்போ நான் பேசின மாதிரி நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா அந்த யார் அடித்தா பொறிக்கலிங்க பூமி, இந்த டைலாக்கை எப்படி பேசணுங்கிற அந்த மாடுலேஷன் நீங்கள் விஜய் சாருக்கு சொன்னீங்களா, இல்லை அதை அவரே பிடிச்சிட்டு பண்ணது தானா? இதில் வந்து எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ரா வெஜிடபிள், அந்த ரா வெஜிடபிளில் வந்து ஒருத்தர் குக் பண்ணி அதுக்குரிய பர்ஃபெக்டான மிக்சிங் எல்லாம் போட்டு உங்களுக்கு சர்வ் பண்ணும்போது ஆன் டேபிள் அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் இது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு மாடுலேஷன் சொல்லுவேன், எப்போவுமே எல்லா படத்துக்குமே சொல்லுவேன். ஏன்னா நான் ரைட்டராக பிரபுதேவா சார் அந்த படத்தில் எனக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாங்க. பிரபாகர் நீங்கள் போய் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு மாடுலேஷன் சொல்லுவேன். அந்த மாடுலேஷன் அப்படியே ஒரு ஆர்டிஸ்ட் பேசணுன்றது யாருக்கும் கட்டாயம் கிடையாது.
நாம் சொல்லுவோம் ஒரு மாடுலேஷன், அந்த மாடுலேஷன் அப்படியே பிடிச்சிருந்தா நிறைய இடத்துல நான் சொன்ன மாடுலேஷன் நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க. பிரபுதேவா சார் வந்து ஒரு மாடுலேஷன் சொல்லுவார். அந்த கன்னு என்ன தான் பொண்ணுன்னு பிரபுதேவா சார் சொன்னது அவருடைய ஸ்டைல். அப்புறம் விஜய் சார் வந்து அவர் சில விஷயத்த சின்ன ஏற்ற இறக்கத்தோடு பேசுவார், அது அவருடைய ஸ்டைல். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம சீன் பேப்பரில் டைலாக்லாம் முன்னாடியே எழுதி கொடுத்துட்றோம், அந்த ஸ்பாட்டில் சொல்லி கொடுத்துருவோம்னாலும் டேக்கில் ஒரு மேஜிக் நடக்கும். டேக்கில் ஒரு எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒன்று போடுவாங்க, இல்லை டேக்குக்கு முன்னாடியே வந்து சில ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க, சார் இந்த இடத்துல இதை சேர்த்துக்கட்டுமா அப்படின்லாம் கேட்பாங்க. அப்படி ஏதாவது இந்த படத்தில் நடந்ததுன்னா அதே சொல்லுங்கள். குறிப்பாக எனக்கு அப்படி பார்க்கும்போது எந்த சீன் அப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா, கிளைமேக்ஸில் வந்து இன்வெஸ்டிகேஷன் அந்த ரூமில் வந்து தூங்காமல் பிரகாஷ் ராஜ் உட்காந்துருப்பாரு. வேகமாக நெப்போலியன் சார் வந்து முடியை பிடிச்சி ஆட்டி பேசுவார். அப்போ வந்து கையில் முடி கிடச்சிச்சு ஓவர் ஆட்டாத அப்படின்னு சொல்லுவார். எனக்கு இதை டேக்கில் போட்டிருப்பாரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இல்லை முன்னாடியே நீங்கள் அதை எழுதிட்டீங்களான்னு தெரியல. முன்னாடி எழுதலை. எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு 2 விஷயம் இருக்குது. நான் ரொம்ப ஃப்ரீடம் எடுத்துக்குவேன் பிரகாஷ் ராஜ் சார்ட்ட. எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா அந்த டப்பிங் வந்து நாங்கள் ஹைதராபாத்தில் பண்ணோம். ஓகே, இங்கே பண்ணல. ஹைதராபாத்தில் நான் வந்து பிரகாஷ் ராஜ் சாரை பேச வச்சு டப்பிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் ஒன் மோர் கேட்டுக்கிட்டே இருக்கேன் அவர்கிட்ட. அவரும் பேசிக்கிட்டே இருக்கார். 2 தடவை 3 தடவைலாம் பேசுகிறாரு. அந்த சவுண்ட் இன்ஜினியர் என்னை ஒரு மாதிரியாக பார்த்தார். யார் சார் நீங்கள் அப்படின்னு கேட்டார். ஏன்னு சார், இவர்கிட்ட யாருமே ஒன் மோர் கேட்க மாட்டாங்க சார். ஒரு தடவை பேசுனா அவர் திருப்பி பேச மாட்டார் சார். நீங்கள் பாட்டு கேஷுவலாக ஒன் மோர்ன்றீங்க, 4 டேக்கில் அவர் பேசுகிறாரு. அது இல்லை சார், அது எனக்கும் அவருக்கும் உள்ள ஒரு பைண்டிங் அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் சமைச்சு சாப்பிட வைப்பார் கூட்டு வீட்டுக்கு. அந்த அளவுக்கு இல்லை, அவர் ஒரு லவ்லி கேரக்டர், அது வேறு விஷயம். அப்போ வந்து பிரகாஷ் சார் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, சம்டைம்ஸ் இது எம்ஆர் ராதாவுடைய ஸ்டைல். எம்ஆர் ராதா பார்த்தீங்கன்னா அவருடைய படங்களை எங்கே தலையாட்டுற சீனோ வேறு ஏதாவது சஜஷனில் அந்த மாதிரி இருந்தால் அங்கே அவர் ஒரு டயலாக் போடுவார். அந்த மாதிரி சம்டைம்ஸ் பிரகாஷ் சார் வந்து அந்த இடத்துல ஷூட்டில் சொல்லியிருக்கலாம். எனக்கு இப்போது உண்மையே சொல்லப்போனால் நான் கரெக்டாக நானும் போய் சொல்லுவேன், பிரபுதேவா சார் நடுவில் போய் சொல்லுவார். ஏன்னா வந்து அவரும் வந்து இது ஆட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லுவார். ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்ட்ரிபியூஷன். ஆனால் 3 பேரும் 4 பேரும் ஒன்றா இருப்போம். யாருக்கும் தெரியாமல் எதுவும் நடக்காது. சின்ன விஷயங்கள் தானே இது. வந்து அந்த ஸ்பாட் இன்ட்ரெஸ்ட் பண்ணுறது. ஒருத்தர் ஒரு இது பண்ணார்னா ஒரு ஃப்ரேம் பண்ணும்போது அதில் இன்னொருத்தர் வந்து இது இப்படி வச்சா நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச 99% பிரபுதேவா சாருடைய கான்ட்ரிபியூஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் தான் அந்த மாதிரி ஃபன்னியாக திடீர்னு வந்து சீரியஸான சீன், ஐயோ அதில் வந்து அவர் ஜோவியலாக சொல்லி விட்டுருவார் வந்து. அதுக்கு இருக்கு. பிரகாஷ் சாரும் சொல்லுவார். நான் வந்து பேசிக்காக ஷூட்டு முடிஞ்ச அப்புறம் கூட நான் டப் பண்ணும்போது நான் நிறைய இம்ப்ரூவ் பண்ணுவேன். எனக்கு எங்கே சஜஷன் கிடச்சிடுச்சுன்னா போச்சு, அதில் நான் வேறு டைலாக் ஆட் பண்ணிவிடுவேன். அது எனக்கு உரிய ஒரு விஷயம். ஆனால் இந்த நீங்கள் சொல்கிற பர்டிகுலர் வந்து 100% பிரபுதேவா சாருடைய கான்ட்ரிபியூஷனாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த கில்லி கனெக்ட் வந்தது, அந்த செல்லம் சொல்லி பேசுகிறதெல்லாம் பிரபுதேவா சாரோட தான் இருக்குமா சார், இல்லை நீங்களே பண்ணிட்டீங்களா? இல்லை, நான் பண்ணது. ஏன்னா அது நான் ரசித்தேன். எனக்கு ஆமாம், எனக்கு அவர் டைரக்டர் தரணி சார் வந்து எனக்கு நல்ல பழக்கம். அந்த படமும் நல்ல படம். பிரகாஷ் சார் ரொம்ப நெருக்கம். நாங்கள் எல்லோரும் ஒன்றாவே சாப்பிடுவோம் நைட்டில். அவர் பிரகாஷ் சார் வந்து எங்களை எல்லாரையும் கூப்பிட்றது செல்லம், வாங்க செல்லம் அப்படின்னு கூப்பிடுவார். லேட் பண்ண எங்களை நாங்கள் எல்லாருமே ஒரு பெரிய டெக்னீஷியன் டீம். அவர் நைட் வச்சு தான் சாப்பிடுவார், தனியாக சாப்பிடவே மாட்டார். ஒரு 10 பேர் 5 பேர் இல்லாமல் அப்போ அவர் யதார்த்தமாக பேசுகிறது. அது வாங்க செல்லம் சாப்பிட்லாம் வாங்க, அப்புறம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். அப்படி வந்தது. அதை அப்படியே நம்ம கில்லியோட கனெக்டாகவும். ஆமாம் ஒன்று சார். இல்லை, இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா சார், அதான் சொன்னேன், ரா வெஜிடபிள் அண்டு சர்வடு ஃபுட் அப்படின்றதுல ஒரு டிஃப்ரெண்ட் எவ்வளோ வித்தியாசம் இருக்குமோ அது மாதிரி உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆக்டர் அந்த விஷயத்தை நீங்கள் என்ன தான் எழுதினாலும் என்ன தான் பண்ணாலும் நீங்கள் ஒரு ஆக்டர் அவங்க அதை வந்து டெலிவரி பண்ணி ப்ரமோட் பண்ணும்போது வித் பெர்ஃபார்மன்ஸ் அது 100% பெருசாக போய் ஆடியன்ஸுக்கு சேரும். நாம் உண்மையிலே ஒரு 40% தான் நம்ம உண்மையை எழுதி முடிச்ச அப்புறம் சொல்லலாம். ஆனால் அந்த 40% கிரிப்பாக இருந்தால் படம் பாஸ் ஆகிடும். 50% வச்சுங்களேன். மீதி 50% வந்து டைரக்டருடைய கான்ட்ரிபியூஷன், ஆர்டிஸ்டுடைய பெர்ஃபார்மன்ஸ்,
அப்புறம் ஃபைனலாக மியூசிக் டைரக்டர் எல்லாமே இருக்குது. போக்கிரியில நம்ம வடிவேலு சாரை தவிர்த்துட்டும் இந்த படத்தை வந்து நம்ம வந்து முழுமையாக்க முடியாது. ஆமாம் ஆமாம். ஏன்னா வந்து தனி ட்ராக் காமெடி எல்லாம் இல்லாம வில்லனோடையும் டிராவல் பண்ணுவாரு, ஹீரோவோடையும் டிராவல் பண்ணுவாரு, ஹீரோயினோடையும் டிராவல் பண்ணுவாரு. அவருக்கான டைலாக்ஸ் எல்லாமே வந்து அவர் தனியா அவரோட காமெடி டீம் பண்ணாங்களா சார்? இல்ல பெரிய அவருடைய காமெடி டீம்னு பெருசாக யாரும் வரல. ராசு மதுரவன் ஒரு டைரக்டர் இறந்துட்டார். அவர் வந்து ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் எங்களுக்கு அவரோட சஜஷன்ஸ் கொடுத்தாரு. அதுக்கு பிறகு நாங்கள் வந்து பிரபுதேவா சார், நாங்கள் பிரபுதேவா சாருடைய அசோசியேட் டைரக்டர்ஸு, எங்கள் டீம், நான் ஒரு 20 நாள் எங்களை ஒரு ரூமில் போட்டு அடைச்சிட்டார் சார் பிரபுதேவா சார். 20 நாள் ரூம்லேயே இருந்தோம். காலையில் போனோம்னா அது ஒரு பெரிய ஒரு ரூமு, அந்த கான்ஃபரன்ஸ் ஹால் மாதிரி இருக்கும். உட்காருங்க, என்ன கேட்டாலும் வரும், காஃபி சாப்பாடு எல்லாமே வரும். ஆனால் வெளியில் போகக்கூடாது, ஃபைனல் பண்ணிட்டு தான் போகணும். இப்போ ஃபஸ்ட் ஆஃப் 10 days, செகண்ட் ஆஃப் அந்த மாதிரி நாங்கள் ஃபைனல் பண்ணும்போது சார் இது அதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த படத்தில் வந்து எல்லாருமே ஒர்க் பண்ண ஹியூமர் சென்ஸ், பிரபுதேவா சார் எக்ஸ்ட்ரானரி ஹியூமர் சென்ஸ் உள்ளவர். அப்புறம் நான் பேசிக்கலாக வந்து ரொம்ப ஹியூமர் சென்ஸோட ஒர்க் பண்ணுற ஒரு ஆள். அப்புறம் ஏன்னா நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸு அந்த மாதிரி, நான் ஒர்க் பண்ண ரைட்டர்ஸு அந்த மாதிரி எனக்கு உண்டு. அப்புறம் அதில் ஒர்க் பண்ண அசோசியேட் டைரக்டர்ஸு எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனும், எல்லாருமே ஒரு சீனை வந்து மெழுகேற்றிக்கிறது தான். அதுக்கு பிறகு வடிவேலு சார் வரும்போது என்ன ஆகுன்னா, அவருடைய பாடி லாங்குவேஜில் அவர் வந்து அதை டெலிவரி பண்ணும்போது பிரமாதமாக இருக்கும். இந்த படத்தை பொறுத்தவரை எல்லாமே டிசைட் பண்ணது பிரபுதேவா சார் தான். வடிவேல் சாரோட டைலாக்குமே நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா வந்து எல்லாமே மீம் டெம்ப்ளேட் தான். படம் போச்சேன்னு சொல்றதா இருக்கட்டும், தம்பி டீ இன்னும் வரல, பாசுருதி போலாம், தம்பி இந்த குரங்கு போகாம என்ன வேலை, எல்லாமே மீமா தான். அவரோட வாய் மட்டும் தான் வேலை செய்யுது, மற்றதெல்லாம் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. ஆமா, எல்லாமே மீம் டெம்ப்ளேட்டா இருந்துச்சு. நிறைய ஸ்பாட்ல டெவலப் பண்ணிட்டு அதில் நிறைய வடப்பச்சைக்கெல்லாம் பின்னாடி ஒரு கதை இருக்கு, நான் அப்புறம் சொல்றேன். அதான் சொல்லுங்க, அந்த மொமெண்ட் தான் அது அப்படியே சொல்லியிருக்கேன். ஒரு ரைட்டரோ ஒருத்தருக்கு பிடிக்காது, அதனால என்ன அவர் எழுதின ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் அதை அவர் இந்த வடையில் கசக்கி பஜ்ஜியில் கசக்கி தூக்கி எறிவார். அந்த மாதிரி தன்னுடைய இதை நேரடியாக எதிர்க்க முடியாது, இவர் அவரோட ஒரு வலுவானவர். அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் ஒரு நண்பர் சொன்னாங்க. அது இவர் லவ் லெட்டரில் கசக்கி தூக்கி எரியிற சீனில் இன்க்ளூட் ஆயிடுச்சு இல்லைங்களா. அது வந்து வடிவேலு சாருடைய அந்த டெலிவரியில் இல்லை ஷூட்டில் ஏவிஎம்ல ஷூட் பண்ணது, அது செட்டு போட்டு தனியாக ஷூட் பண்ணது, அதிலே பண்ணது. அதில் ஒரு சின்ன 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 மைன்யூட்டான காமெடி எல்லாமே பிரபுதேவா சார் டெவலப் பண்ணது. அதே மாதிரி நீங்கள் இப்போ சொல்கிறீங்கல்ல, இந்த வாய் மட்டும்தான் வேலை செய்த அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம், குரங்கு பொம்மை, இது எல்லாமே வந்து ஹியூமரில் வந்து மாஸ்டருங்க பிரபுதேவா சார். அதே மாதிரி வடிவேல் சாருக்கும் பிரபுதேவா சாருக்குமான அந்த காம்பினேஷனே அவங்களுக்கு அந்த காதலன் படத்துல அவர் அடிக்கடி சொல்லுவார், திடீர்னு வடிவேல் சார்ட்டே அவன் சொல்லுவாரு, காதலன் நான் தானே உனக்கு எப்படி மாடுலேஷன் சொன்னேன்னு இவர் சொல்லுவாரு. ஆமா பிரபுன்னு அவரும் சொல்லுவார். அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு, அந்த ஸ்பாட்ல எப்படி வச்சிங்கன்னு டெவலப் பண்ணுவார். மாஸ்டர் பேசிக்கலி அவர் நாட் ஓன்லி டான்ஸ் மாஸ்டர், அவர் வந்து ஹியூமர்லி பயங்கர மாஸ்டர். அதனால் வந்து நிறைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஷூட் பண்ணது, அந்த நேரத்தில் என்ன நடந்திருக்கும், சின்ன விஷயம் அந்த மாதிரி. அப்படி எனக்கு புதுசாக இருந்தது என்னன்னா சார், நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஓப்பனிங்கில் வந்து இந்த மாதிரி கூப்பிட்டு வந்து தம்பி அக்காவை கூப்பிடு அப்படின்னு சொல்லி ஓப்பனிங்கில் சொல்லி கராத்தே சொல்லி தரதுக்காக கூப்பிடும்போது, நீங்கள் சும்மா இருங்க, சிட்டி எவ்வளோ கெட்டு போய் கிடக்கு தெரியுமா, பொண்ணுங்களுக்கு வந்து இது தேவைப்படுது, கூப்பிட்டு கேட்பார், யூனோ ஆர்ட் ஆஃப் காம்பேட் அப்படின்னு கேட்பாரு. அது எந்த கடையில் விற்கிது பார்த்தீங்களா, செல்லத்துக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லுவார். அந்த ஆர்ட் ஆஃப் காம்பேட்னா என்னன்னு தேடி பார்த்தா நியூசிலாந்து நடக்கிற ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் காம்படிஷன். பிரபுதேவா சார் சொன்னார். அது நான் எனக்கு இன்னும் ஆர்ட் ஆஃப் காம்பேட்னா என்னன்னு போய் நெட்டில் போட்டு பார்த்தா நியூசிலாந்து நடக்கிற ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் காம்படிஷன். அது ஸ்க்ரீன் பிளே எழுதும்போது அந்த கேரக்டர் டிசைன் பண்ணிச்சு இல்லைங்களா, அந்த கேரக்டர் டிசைன் பண்ணி இந்த மாதிரி கொண்டையெல்லாம் வச்சுட்டு இருப்பான் அந்த ஃபுல்லாக பண்ணும்போது, அப்போது இந்த மாதிரி சின்ன சின்ன குறிப்புகள்லாம் வந்து பிரபு சார் சொன்னார், இது மாதிரி இருக்கும் பிரபாகர், இது அதெல்லாம் ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அது அவர் சொன்னது. அது இன்னி தான் தேடி பார்க்கும்போது இப்போ இப்படி ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கு உள்ள வச்சுருக்காங்க பாருங்க அப்படின்னு. முக்காபலான்னு கூட மீனிங் தேடி பார்த்தீங்கன்னா நல்ல மீனிங் ஒன்று இருக்கும். வாலி சார் எழுதினார் இல்லைங்களா, முக்காபலா, அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும். எல்லாமே அது ஒரு கொண்டாட்டம் அந்த மாதிரி. அது அதை இல்லாமல் யாரும் பண்ண மாட்டாங்க, ஒரு பேஸ் இருக்கும் உள்ள. அது மாதிரி இது வந்து
அவர் நிறைய படங்கள் ஆக்ஷன் படம்லாம் பார்த்துட்டு சொல்லுவார், இது நல்லா இருந்தது, என்ஜாய் பண்ணி சஜஸ்ட் பண்ணுவார். திடீர்னு அந்த படம் போய் பாருங்கள், இது பாருங்கள் அப்படின்னு. அந்த மாதிரி அவர் சார் சொன்னது. விஜய் சார் என்ன சார் சொன்னார், எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஸோ வந்து படம் பார்த்துட்டோ இல்லை வந்து இல்லை ஏதாவது ஒரு டைலாக்கை பார்த்துட்டோ உங்ககிட்ட அவர் ஷேர் பண்ண விஷயம் என்ன சார்? அவர் ரொம்ப ஹாப்பிங்க. அவர் அதிகமாக பேச மாட்டார். முதல்ல அவர் ஒரு தடவை கம்ப்ளீட்டாக படிக்க சொல்லுவார். நான் டைரக்டர் விஜய் சார், ஒரு 3 பேர் யார் அடிஷ்னலாக இருந்தாங்கன்னு ஞாபகம் இல்லை. ஒரு உட்கார்ந்தோம், ஒரு ஃபுல் டே விஜய் சார் வந்தார், ஃபுல்லாக படிக்க சொல்லி கேட்டார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் எதுலேயுமே தலையிடலைங்க, எதுவுமே சொல்ல மாட்டார். அதுக்கப்புறம் ஏதாவது தனியாக டைரக்டர் சொல்லியிருப்பாரா எனக்கு தெரியாது, எதுவும் சொல்ல மாட்டார். அவர் வருவார், ஆக்ட் பண்ணுவார், டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே செய்வார். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் கம்ப்ளீட்டாக கேட்டார். அவர் ஸ்கிரிப்ட் தெரியும், கம்ப்ளீட்டாக எவ்ரி சின்ன சின்ன மூமெண்ட்டு தெரியும். சின்னதாக டப்பிங்கில் ஏதாவது சஜஷன் பண்ணுவார், இப்படி பண்ணலாமா அப்படின்னு சின்னதாக பண்ணுவார். அதுக்கூட பண்ணலாமா அப்படின்னு கேட்பார். விஜய் சார் வந்து யாரையும் எந்த விஷயத்துலேயுமே டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டார், கரெக்டாக இருப்பார். அவருக்கு அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக தெரியும். ஏதாவது சின்ன சின்ன சஜஷன்ஸு டப்பிங் டைமில், ஷூட்டிங்லலாம் எந்த டிஸ்கஷன் இல்லை, யாரையும் எந்த ஆக்டர்ஸையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். ரொம்ப நல்லா பண்ணால் சிரித்து அப்ரிஷியேட் பண்ணுவார். பைரவா டேரக்டர் இருக்கார்ல சார், பரதன் சார், அவர்லாம் வந்து ஃபஸ்ட்டு கில்லியில் டைலாக் ரைட்டராக தான் அவருக்கு அறிமுகமானார். அதே மாதிரி இப்போ அட்லி கூடயுமே வந்து நண்பனோட ஷூட்டிங்கில் பார்த்துட்டு அவங்க கூட அதுக்கப்புறம் படம் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தை அந்தமாதிரி உங்ககிட்ட ஏதாவது பேசியிருக்காரா சார்? உங்ககிட்ட கதை இருக்கா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏதாவது கதை இருந்தால் சொல்லுங்கன்ற மாதிரிலாம் டாக் போயிருக்கா? நான் போய் விஜய் சாரை மீட் பண்ணி சாருக்கு ஸ்கிரிப்ட் நேரேட் பண்ணேன். ஓகே. அப்போ ஒரு பரபரப்பான பேச்சே இருந்தது, எனக்கு அடுத்து டைரக்ஷன் வந்து விஜய் சார் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி. பட் நான் தான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப மெச்சூர்டாக, அதாவது என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கி விஜய் சார் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் நான் சொன்னேன். சிம்பிளாக சொன்னார், அண்ணே ஹெவியாக இருக்குண்ணே, நம்ம கண்டிப்பாக பிரேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் இன்னொரு சின்ன ஒரு லாஜிக்கான ஒரு நேர்மையான விஷயம் என் மனசில் ஒன்று உண்டு. நம்ம ஒரு போக்கிரி மாதிரி ஒரு படம் விஜய் சாரோட ஒர்க் பண்ணிட்டோன்ற ஒரு தகுதியை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் எனக்கு டைரெக்ஷன் கொடுங்க நம்ம கேட்குறது வந்து எனக்கு அது கரெக்டாக தோணலை. நான் ஒரு படம் ப்ரூவ் பண்ணணும், ஒரு மீடியம் பட்ஜெட்டில் ஏதோ ஒரு படம் ப்ரூவ் பண்ணி அண்ணே பிரமாதமாக இருக்குன்னு அவரே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இதை நம்ம வந்து ஒரு படம் பண்ணிட்டு போகலாமே அப்படின்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணேன். ஆனால் என்னுடைய டைம் வந்து அதுக்கு பர்மிட் பண்ணாமலே நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்துட்டேன். இப்போ தான் இந்த ஆஃப்டர் கொரோனா தான் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். இல்லைனா வந்து ஹைதராபாத்லேயோ இல்லை இந்த கேரளாலேயோ நான் மலையாள படங்களுக்கு கூட ஸ்க்ரீன் பிளே நான் போய் ஒர்க் பண்ணுவேன். அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் நிறைய லிங்க் டச்சஸ் எல்லாம் உண்டு. ரொம்ப நன்றி சார், இவ்வளோ நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் எதுக்காக நீங்கள் சொன்னீங்க. குறிப்பாக போக்கிரி படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் இப்போ தான் புதுசாக கேட்குற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. ஸோ ரொம்ப நன்றி சார் இந்த நேரம் ஒதுக்கி எங்கிட்ட பேசினதுக்கு. ஸோ போக்கிரி படத்தோட சக்ஸஸ், ஏன்னா வந்து மறுபடியும் இப்போது அந்த சக்ஸஸை வந்து பார்க்க எல்லாருமே காத்திருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு ஆவலாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட அடுத்தடுத்த வேலைகள் எல்லாமே நீங்கள் நினச்சபடி ரொம்பவே சக்ஸஸ் ஆக வீரர் வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறேன் சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, B.Tech, Biotechnology with specialization in computer science and biology.